ஹாசினி எங்க? எழுந்திருச்சிட்டாளா? டேய், என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்க? ஹாசினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குற? நான் என்ன அவளோட மேனேஜரா? என்ன பேசுற நீ? நீ தானே அவளோட மேனேஜர். மேனேஜர்னா? அப்படின்னா ஹாசினிய மேரேஜ் பண்ணவர் மேனேஜர். ஓ, நிறுத்த உன்னோட இங்கிலீஷ. முடியல, பசியா போயிடும் போல இருக்க. பசி இப்ப அதிகமாக போகுது பாரு. இன்னைக்கு இட்லி அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் பண்ணல. சரி, இட்லியை விடு. நீ எப்படி இருக்க? என்ன திடீர்னு கேக்குற? मैं अच्छी हूँ. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன? உன் நெஞ்சு வலி எப்படி இருக்கு? நெஞ்சு வலியா? क्या நெஞ்சு? ஓ, நெஞ்சு வலி. நேத்து எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா? ஒரு மாதிரி ஆயிடுச்சா? அதுல நீ டென்ஷன் ஆயிட்டியா? இப்போ நீ அந்த நெஞ்சு வலிய பத்தி கேக்குறியா, இல்ல இப்பவும் நேத்து வந்த நெஞ்சு வலி இருக்கான்னு கேக்குறியான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஐயோ, இப்பதான் எனக்கு உண்மையாவே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கே. இவன் வேற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா கேக்குறானே. இல்ல, நேத்தை விட நெஞ்சு வலி இல்ல நெஞ்சு வலி இன்னைக்கு பரவாயில்ல. உனக்கு மட்டும் நெஞ்சு வலி வரலனா? வரலனா ஒண்ணும் இல்ல, விடு. இன்னொரு இட்லியை வை. இதோ போதும். சாப்பிடு. சாம்பார் நான் பண்ணது நல்லா இருக்கும். ஏஜே ஹாசினிய வீட்டுக்குள்ள விட்டானேன்னு சந்தோஷப்பட முடியாது. இவன் எப்போ பூனை மாதிரி குறுக்க பாய்வானே தெரியாது. ரெண்டு பேரும் அடிக்கடி நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹாசினிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போல. என்னப்பா சாப்பிடுறத நிறுத்திட்ட? காயும் சாப்பிடு. என்ன கேட்ட? சாப்பிடுன்னு சொன்ன. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால ஹாசினிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் இல்ல போனா அது ஹெல்ப்பா இருக்குமே, அதான் சொன்னேன். ஹெல்ப்? இந்த 4 நாளா கண் இல்லாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தினால அது எனக்கு ஹெல்ப்பா இருந்ததா? அந்த ஹெல்ப்புக்கு நான் நன்றி காட்டி அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற கூட்டிட்டு போனோமா? நல்லா இருக்கு. என்ன ஏஜே, அவதான் விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டால. அம்மா, அவன் பின்னாடி மறைஞ்சு நின்னு கண்ணு மூடி நான் யார் கண்டுபிடிங்க பாக்கலாம்னு சொன்னா அது விளையாட்டு. கண் இருந்தும் இல்லாத மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தி நாய அலைய விட்டா அது விளையாட்டு இல்ல, விஷத்தனம். இப்பதான் ஏஜி கரெக்டா பேசுறாரு. கரெக்டா பேசினாலும் இந்த ஜெயமா விட மாட்டாங்களே. ஆனாலும் ஏஜே இந்த தடவை தான் ஹாசினியோட திருட்டுத்தனத்தை நேர்ல கண்டுபிடிச்சிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ கண்ணுல என்ன பட்டதோ நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னு நீங்க பாத்தீங்கல்ல. ஆனா அது எல்லாத்தையும் பார்த்து நான் கஷ்டப்படுறது பார்த்து அந்த ராட்சசி சிரிச்சிருக்கா, ரசிச்சிருக்கா, என்ன அலைய விட்டு வேடிக்கை பார்த்திருக்கா. நான் கண்டுபிடிச்சனால தான் ஆச்சு. இல்லனா இந்த நடிப்பை எத்தனை நாளைக்கு மெயின்டைன் பண்ணிருப்பாளோ என்னமோ. விளையாட்டுக்கு பண்றவங்க இப்படியா பண்ணுவாங்க? அப்படிலாம் இல்ல ஏஜே. சும்மா இருமா, அவளை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். கல்யாணத்துல இருந்து இன்னி வரைக்கும் அவன் மனசுல இருக்கிற வெறுப்பு, கோவம் எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்கிட்டு நல்லா பழி வாங்கியிருக்கா. என்ன ஏஜே இது? பழி வாங்குறான்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. அவ உன் பொண்டாட்டிப்பா, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஒருவேளை நீ இப்படி ஹாசினி கிட்ட பாசத்தை காட்டாததுனால உன் அன்புக்காக ஏங்கி கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாலோ என்னமோ. அப்படியாவது புருஷன் தம் மேல பிரியமா இருக்கணும்னு நினைச்சிருப்பால.
நல்லா சொல்ற. இந்த விஷயம் அவளுக்கும் தெரியாது. அவளை போய் எழுப்பி இதையும் சொல்லு. இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணுவா அவளோட நடிப்பை. நான் கீழே வரும்போது கூட அவ தூக்கத்துல கண் தெரியாத மாதிரி ஏதோ உளறிட்டு இருந்தா. தெரியுமா உனக்கு? சரி சரி, டென்ஷன் ஆகாத. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சாப்பிடு. இன்னைக்கு வேண்டாம். கொஞ்சம் கோவம் கம்மியானதுக்கு அப்புறம் ஆபீஸ் கூட்டிட்டு போ. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னைக்கும் அவளை நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக மாட்டேன். அவளை என் பொண்டாட்டிய நிறுத்துறதுக்கோ ஒரு மனுஷிய மதிக்கிறதுக்கோ நான் இந்த வீட்டுக்குள்ள அவளை விடல. அவ என் மேல தப்பா பழி போட்டிருக்கா. அதை தொடக்கிறதுக்காக தான் அவளை வீட்டுக்குள்ளேயே விட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைச்ச சலுகை எல்லாம் முன்னால்தான் நான் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இத பாரு, இதுக்கு மேல நான் அவளுக்கு எந்த கருணையும் காட்ட போறது இல்ல. அவ்வளவுதான். அவளோட ஆட்டத்துக்கு நான் சீக்கிரம் முடிவு காட்ட போறேன். ஐயோ, ஒரு தடவை அவளுக்கு சாதகமா பேசின. ஏஜே சாப்பிட்டுட்டு போயேன். ஹாசினி, உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, அப்பாடா, இந்த காட்சியை பாக்குறதுக்கு குளு குளுன்னு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஏஜே ஒரு தெளிவான முடிவெடுத்து பேசியிருக்காரு. ஹாசினியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு நாம நினைச்சிட்டு இருந்தா, இப்ப அவரே அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னபடி செஞ்சிருவாரா இல்ல வெறும் டைலாக் தானா? நிச்சயமா செய்வாரு. அவ ஏமாத்துறத ஏஜிவால தாங்கிக்கவே முடியல. நேத்தே அந்த கேக்கு காரிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது. அதுக்குள்ள ஜெயமா உள்ள போந்து கெடுத்துட்டாங்க. இல்லனா இந்நேரம் அவ எங்கேயாவது தெருவுல உட்காந்து பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பா. வெடிக்க போற டைம் பாம்ப கடைசி நேரத்துல வயர் கட் பண்ற ஹீரோ மாதிரி இந்த ஜெயமா கரெக்டா வந்து காரியத்துக்கு எடுத்துருவாங்க. வெடிக்கிற வெடிகுண்டெல்லாம் புஷ்பலமா போனா என்னதான் பண்றது? எல்லா வீட்லயும் மாமியார் மருமகனாலே டெரர் ஆஃப் வார் நடக்கும். ஆனா இந்த வீட்ல ஜெயம்மாவும் ஹாஸ்னியும் டீல நினைச்ச வரிக்கி மாதிரி சாஃப்ட் ஆகி நம்மள போர் அடிக்கிறாங்க. எத்த மகனையே அந்த ஹாஸ்னி ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டாங்கிற வருத்தம் ஜெயம்மாக்கு கொஞ்சமாவது இருக்கா? அத விடுங்கக்கா. அதான் ஏஜேவே அவளை துரத்துறேன்னு சொல்லிட்டாருல்ல. இனிமே ஜெயம்மாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. நோ மாயா, அப்படிலாம் விட்டுற முடியாது. ஜெயம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. பசமாவை பக்கெட்ல எடுத்துக்கிட்டு ஏஜேவியும் ஹாஸ்னியும் எப்படி ஒட்ட வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒற்ற பசைய ஒளிச்சு வைக்கவா முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஹாஸ்னி இங்க இருந்தா தானே ஏஜே ஓட்ட வைக்க முடியும். அவளையே துரத்திட்டா, அதுவும் இன்னைக்கே. ஹாசினிய துரத்துறதா? அதுவும் இன்னைக்கே வா? ஆமா. அது எப்படி முடியும்? அதான் ஏஜே நேத்தே அவளை துரத்துனப்போ ஜெயாமா ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்களே. இன்னைக்கு எப்படிக்கா விரட்ட முடியும்? இல்ல விரட்டினாதான் அவ போயிடுவாளா? புல்டோசர் வச்சு அவளை அள்ளி வீசினா கூட மறுபடியும் இந்த வீட்லயே தான் வந்து விழுவா. அவ ருசி கண்ட பூனைக்கா. இந்த சொத்தையும் பணத்தையும் பாத்துட்டா. இனி அவ போகவே மாட்டா. எனக்கு என்னமோ அவளை விரட்டுறதுக்கு ஏஜேவே போதும்னு நினைக்கிறேன். நாம ஏதாவது செய்ய போய் அது அவளுக்கு சாதகமா போயிடுச்சுன்னா அப்புறம் ஏஜேக்கு அவ மேல சிம்பதி வந்துரும். ஆமாமா, அந்த கேக்குக்காரிய இந்த வீட்டை விட்டு துரத்துற புனித பணிய ஏஜேவே செய்யட்டும். நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். உங்க பேச்செல்லாம் கேட்டா கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும். வலைய வீசினாலே தப்பிக்கிற மீன் அவ. அந்த மீனே மசாலாவை பூசிக்கிட்டு வந்து எண்ணெயில குதிச்சு உங்க வாயில வந்து விழுன்னு கனவு காண்றீங்களா? அந்த ஹாஸ்னி திட்டம் போட்டு ஏஜே கிட்ட தாலி கட்டிக்கிட்டவ. அவளா எப்படி போவா? நாம தான் விரட்டணும். நேத்து ஜெயம்மா ஹாஸ்னிய காப்பாத்தினது உண்மைதான்.
ஆனா ஏஜே அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு காரணம் நீங்க தானே? நீங்க பண்ண தொந்தரவுனால தானே அவளுக்கு கண்ணு தெரியுங்கிற உண்மை ஏஜேக்கு தெரிஞ்சது. நேத்து மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா எப்படி துரத்துறது? அவ எப்படி போவா? ஏஜே கிட்ட கையும் களவுமா மாட்டினதுனால இனிமே இங்க இருக்க முடியுமாங்கிற சந்தேகம் அவளுக்கே வந்துருச்சு. ஓஹோ, ஆனா எப்படி சொல்றீங்க? அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததாலதான் அவன் நேத்தே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியிருக்கா. ம், நம்ம இன்னைக்கு கரெக்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவ தானாவே கிளம்பிடுவா. அவ கிளம்பியே ஆகணும். இதுக்கும் மேல அவ இங்க இருந்தானா நமக்கு டிஸ்மிஸ் லெட்டரே கொடுத்துருவா. அப்படி ஒரு அவமானம் வர்றதுக்குள்ள நாமளே ராஜினாமா லெட்டரை கொடுத்துற வேண்டியதான். ஏன் நாம ஏன் ராஜினாமா பண்ணணும்? நம்ம 3 பேரும் முறையா தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அவள மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரல. நாம அவளை ராஜினாமா பண்ண வைப்போம். அவளா பண்ணுவா? மடம் இல்லாத பிச்சைக்காரிக்கு பங்களாவே கிடைச்சிருக்கு. இங்க இருந்து போவாளா என்ன? அவ தாம் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆம், பண்ண வைப்போம். ம், ம், எப்படி? ஆ. ராஜினாமா லெட்டரை நாமளே எழுதுவோம். ஆ? ஏஜே அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதின மாதிரி நாமளே ரெடி பண்ணுவோம். அந்த லெட்டர் அவ படிச்சானா இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுவா. அப்படி என்னக்கா லெட்டர்? அதுல என்ன எழுத போறீங்க? ம், சொல்றேன். லெட்டருக்கெல்லாம் பயங்கர ரகமா அவ சாவுக்கே அலாரம் பெல் அடிச்சிருவா. சாவடிக்கிற மாதிரி நல்லா எழுதணும். இங்க வாழறத விட வெளியவே ஓடி போயிடலான்னு அவளுக்கு தோணணும். மௌனராகம் படத்துல மோகன் கொலுசையும் விவாகரத்து நோட்டீஸையும் ஒன்னா கொடுப்பாருல, அது மாதிரி நாம லெட்டரையும் 2 பரோட்டாவையும் ஒன்னா கொடுத்தோம்னா அவன் 2 பரோட்டாவையும் நல்லா சாப்பிட்டுட்டு லெட்டர் எடுத்து வாயை தொடச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பா. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். சூப்பர்க்கா, செம்மக்கா. அவளுக்கு சூடு சொர்ணன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இத படிச்சுட்டு பொட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுவா. ஆ, ஏஜே திட்டம் போட்டு அவளை அனுப்புறதுக்குள்ள அவ ஏதாவது கோல்மால் பண்ணி இங்கேயே ஸ்டே பண்ணிடுவா. கோவத்தோட ஆபீஸ் போன ஏஜே வரும்போது கூலா வந்துட்டாருன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆ, அதனால சூடா இருக்கும்போதே இப்பவே இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாகணும். ஆ, சரி இப்ப என்னக்கா செய்யலாம்? இன்னும் அவ கீழே வரல. அநேகமா அவ இன்னும் தூங்கி எந்திரிச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் அவ ரூம்குள்ள வச்சிடலாம். சரி வாங்க வாங்க, இன்னைக்காவது நம்ம போடுற பிளான்ல அவ தப்பிக்காம இருக்கணும். வாங்க போலாம். இருங்க இருங்க இருங்க. என்ன? 1 செகண்ட். ஏய், என்ன பண்ற? இன்னைக்கு ஹாசினியோட ராசி பலன் என்னன்னு பார்த்தேன். நான் செம்னு போட்டிருக்கேன். அதுக்கு எதுக்கு கேலண்டரை பாக்குற? அதுதான் நிச்சயமா நடக்க போகுது. வா. சரி சரி வா போலாம்.
மகாராணி எப்படி தூங்குறா பாருங்க. தூங்கட்டும். இன்னைக்கு இங்க தூங்குற கடைசி தூக்கம் இதுதான். நாளையில இருந்து இவ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தானே. பேசாம வாங்க. கம். என்ன செய்றீங்க? ஐயோ நான் இல்லங்க. இவங்க ரெண்டு பேர் தான் லெட்டர் எழுதி உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சொன்னா எங்க கேக்குறாங்க. மாலை மரியாதைலாம் எனக்கு வேணாம். நான் என்ன அப்படி பெருசா பண்ணிட்டேன்? ஒரு ஆஸ்கர் வாங்கியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஆஸ்கரா? அதுக்கு எதுக்கு மாலை மரியாதை எல்லாம்? அந்த காசுக்கு 4 ஏழை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. தட்ஸ் a good question. நான் நடிகை ஆகலன்னா என்ன ஆயிருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் நடிகை ஆகிறதுக்காகவே படைக்கப்பட்டவ. நீ நடிச்ச நடிப்பு தான் நேத்தே அம்பலமாயிருச்சே. இன்னுமா நடிச்சிட்டு இருக்க? அப்படியே மூஞ்சில ஒரு குத்துனா நல்லா இருக்கும். பாருங்க, ஹாசினிங்கிற பேர்ல கூட சினி இருக்கு. சினிமானா ஹாசினி, ஹாசினினா சினிமா. இவ மட்டும் ஹீரோயினா இருந்தா என்ன இருக்கும்னு சொல்லு. கொரோனானால படுத்த சினிமா மொத்தமா படுத்திருக்கோம். கனவுல கூட உனக்கு ராஜ வாழ்க்கை கேக்குதா? பாரு, இனியோட அந்த கனவுக்கும் அப்படி. அடுத்த ஆசை என்னன்னா பிச்சைக்காரி ரோல்ல நடிக்கணும். இந்த வருஷம் என்னோட ஆசை நிறைவேறிடும் நினைக்கிறேன். வருஷம் அதுக்கு இன்னைக்கு அது நடக்க போகுது. போ, போய் வை. இங்க இல்ல, அவ பாக்குற மாதிரி தாராளமா வை. இங்க என்ன இருங்க, வேற எங்க வைக்க? சீக்கிரம் வச்சிட்டு வா. சைலன்ஸ். பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பாடா. நோ 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 நோ. விக்னேஷ் சிவன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது என் கால் ஷீட்டுக்காக. நான் என்னைக்குமே நயன்தாராக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ நயன்தாராக்கு துரோகம் பண்ணடி, அவமானப்படுத்துற. நெக்ஸ்ட் क्वेश्चन. வாங்க போலாம். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.